அதிகாரம் நட்பு ஆராய்தல். நாடாது நட்டலின் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு. வாழ்க்கையில் ஒருவர் மீது நட்பு வைப்பதற்கு முன்பாகவே அவர் தீயவரா நல்லவரா என்று ஆராய்தல் மிகவும் நல்லது. அவ்வாறு ஆராயாமல் நம்முடைய நட்பை வளர்த்து கொண்டே போனால் திடீரென்று அவர் தீயவர் என்று அறிந்தால் அவரை விட்டு வெளியே வருவது என்பது மிகவும் கடினமான. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை, கடைமுறை தான்சாம் துயரம் தரும். வாழ்க்கையில் பிறரிடம் நட்பு கொள்ளும் பொழுது இவர் நல்லவரா தீயவரா என்று அறியாமல் நட்பு கொள்பவருடைய நட்பு இறுதியில் தானே சாவதற்கு காரணமான மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. வாழ்க்கையில் ஒருவர் மீது நட்பு கொள்வதற்கு முன்பாகவே அவர் நல்ல குணங்களை உடையவரா நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவரா என்று ஆராய்ந்து அந்த நண்பனின் சுற்றியுள்ள நண்பர்கள் நல்லவர்களா என்று ஆராய்ந்து அவர் குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. நல்ல குடும்பத்தில் பிறந்து தன் மீது ஏதோ ஒரு பழிகளை பிறர் கூறும் பொழுது அதனை நம்பாத ஒரு நண்பனை ஏதோ ஒரு பொருள் கொடுத்தாவது அவன் மீது நட்பு கொள்வது மிகவும் நல்லது. அல சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொளல். வாழ்க்கையில் நாம் தவறு செய்ய எண்ணினால் நம் மனம் வருந்தும். அந்த தவறை செய்துவிட்டால் தனக்கே தண்டனை கொடுக்கும் அந்த மனம். அவ்வாறு உலக மக்களின் வாழ்க்கையை அறிந்து அவர்களோடு நட்பு கொள்வது மிகவும் நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துன்பங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது அந்த துன்பத்திற்கு துணையாக நிற்காமலும் ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்யும் பொழுது இது தவறு என்று கூறாமலும் இருக்கும் நண்பர்களை விட்டுவிடுவதுதான் மிகவும் நல்ல ஒரு செயலாகும். இதனை தான் திருவள்ளுவர் நட்பு ஆராய்தல் என்னும் அதிகாரத்தில் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகி கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்திலும் ஒரு நன்மை உண்டு. அந்த துன்பத்தில்தான் நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காட்டும் மிகப்பெரிய ஆயுதம் அந்த துன்பம்தான். உள்ளற்க உள்ளம் சிறுகுவர் கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அறிவை குறைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நட்பையும் துன்பம் வந்தபொழுது நம்மை விட்டு சென்றும் இன்பமான காலகட்டத்தில் மட்டும் நம்மோடு இருக்கின்ற உறவை விட்டுவிடுவதே மிகவும் நல்லது. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது கூட நம்மை மதிக்காமல் நம்மை விட்டு சென்ற உறவை நாம் இறப்பதற்கு முன்பு கூட ஒரு நிமிடம் கூட அவரை நினைத்து விடக்கூடாது. அவ்வாறு நினைத்து கொண்டிருந்தால் நம் மனம் நம்மையே சுட்டு கொள்ளும். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்து ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் கொண்ட நண்பனை கண்டறிந்து அவனோடு நட்பு கொள்வது மிகவும் நல்லது. உலக மக்களோடு ஒன்றிணைந்து வாழத் தெரியாத நண்பனை எப்படியாவது ஏதோ ஒரு பொருள் கொடுத்தாவது அவனை விட்டுவிடுவது மிகவும் நல்லது.